அன்பான தனுசு ராசி நேயர்களே, குருவை ராசி அதிபதியாக கொண்டவங்க நெருப்பு ராசிக்காரங்க அப்படிங்கிறதால வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு நீங்கள் சாந்தமாகவும் நிதானமாகவும் அமைதியாகவும் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள நிறைய தனித்திறமைகளை வச்சிருப்பீங்க. எல்லாரையும் ஈஸியாக நம்பக்கூடிய கள்ளம் கபடம் இல்லாத குழந்தை மாதிரி மனசு கொண்டவங்க, விளையாட்டுத்தனமாக இருப்பீங்க. உங்களுடைய பேச்சில் பக்குவமும் நல்ல தெளிவும் எப்பவுமே இருக்கும். எந்த ஒரு செயலையும் ஆர்வத்தோட துணிஞ்சு செய்கிறது, புத்திசாலித்தனமாக சிக்கல்களை எல்லாம் தீர்க்கிறது உங்களுடைய தனித்திறமைகள்ல ஒன்றா இருக்கும். உங்களுடைய நல்ல குணத்தால் எல்லாரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் ஒரு சவாலாக எடுத்துட்டு விடாமுயற்சியோட எதிர்நீச்சல் போட்டு ஜெயிச்சு காட்டுறவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க. உங்களுடைய மன வலிமை ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இந்த அளவுக்கு அற்புதமான குணங்கள் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு அஷ்டமத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறதால மன குழப்பங்கள் எல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கும். எதையும் திட்டமிட்டு செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனா உங்களால முடியாது. நேரம், பணம், பொருள் இந்த மாதிரி எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு விரயங்கள் ஏற்படும். இங்க தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குருவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்தை விட அது பார்க்கக்கூடிய இடத்திற்கு தான் பலன் அதிகமாக இருக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியிலிருந்து குரு தனுசு ராசியை நேரடியாக பார்க்க போறாரு. அதனால விரைவிலேயே உங்க மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் போக போகுது, உற்சாகம் பிறக்கும். இதுவரைக்கும் எவ்வளவு பொருள் பணம் எல்லாம் இழந்திருந்தாலும் அதையெல்லாம் நீங்க மீட்டெடுப்பீங்க. உங்க உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைக்கிறது மட்டும் இல்லாம எதிர்பாராத இடத்துல இருந்தெல்லாம் உங்களுக்கு பண பலன்கள் கிடைக்கும். திருமணம் சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குருவினுடைய பார்வை சகோதர ஸ்தானத்திலையும் லாபஸ்தானத்திலையும் பதிகிறதால உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு திருமண வாய்ப்புகள் ஏற்படும். எதிர்பார்த்த மாதிரி நல்ல வரன்களும் கிடைக்கும். இதுவரைக்கும் உடன் பிறந்தவர்களோடு சின்ன சின்ன மனக்கசப்புகள், பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதுவெல்லாம் உங்களுக்கு மாறி மீண்டும் ஒன்னா சேருவீங்க. பூர்வீக சொத்துக்களை தக்க வச்சுப்பீங்க. தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். பெற்றோர்களுடைய மணி விழாக்கள், முத்து விழாக்கள் போன்ற விழாக்களை எல்லாம் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதுவரைக்கும் உங்களை பயமுறுத்திட்டு இருந்த எதிரிகள், துரோகிகள், தொழில் கூட்டாளிகள் உங்களுடைய நேர்மையான செயல்பாடுகள் காரணமாக தோத்து போக போறாங்க. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி வக்கரமா இருந்ததுனால வேலையில உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுத்திருக்கும். வேலை சார்ந்த விஷயங்கள்ல பல பிரச்சனைகளை எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க. உங்க பேச்சை மற்றவங்க கேட்காம இருந்தது, மேலதிகாரிகளுடைய அழுத்தம், செய்யக்கூடிய வேலையில திருப்தி இல்லாதது, மனக்கவலை, இது எல்லாமே உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருந்தது. இதுவரைக்கும் நிம்மதி இல்லாம, சரியான தூக்கம் இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. இதற்கு பிறகு உங்களுக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்காதவங்களுக்கும், குறைவான சம்பளத்தில் இருந்தவர்களுக்கும் நல்ல வேலையும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. சுபகாரியங்களுக்கு இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்க போகுது. திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கும். உங்களுக்கு அல்லது உங்கள் குடும்பத்தினருக்கு சுபகாரியங்கள் நடக்கும் பொழுது நீண்ட நாட்கள் பிரிந்திருந்த உறவுகள் எல்லாம் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழிகள் நீங்கும். மனசுல தன்னம்பிக்கை பிறக்கும். இதுவரைக்கும் உங்களை குறை சொல்லிட்டு இருந்தவங்க தன்னுடைய செயலுக்காக வருத்தம் தெரிவித்து மன்னிப்பும் கேட்க போறாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகுது. நிறைய பேருக்கு கால் வலி, மூட்டு வலி, தலைவலி மற்றும் ஜீரணம் சார்ந்த தொந்தரவுகள் எல்லாம் இருந்திருக்கும். எத்தனையோ மருந்துகள், சிகிச்சைகள் எல்லாம் எடுத்தும் அது சரியாகாம இருந்திருக்கும். இதற்கு அப்புறம் அதுவெல்லாம் உங்களுக்கு நார்மலாக மாறப்போகுதுங்க. கடனுக்குள் சிக்கி கொண்டிருந்தவர்களுக்கு கடனை திருப்பி கட்டுவதற்கான தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய காலமாக இது இருக்க போகுது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல அந்யோன்யம் இருக்க போகுது. இதுவரைக்கும் இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமையாக இருக்க போறாங்க. குழந்தை பாக்கியத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். தன பாக்கியம், வேலை பாக்கியம் கிடைக்கும். சில நெருங்கின உறவுகள் தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்காம கவனக்குறைவா இருந்ததால அவங்களை எல்லாம் இழந்து தவிச்சிட்டு இருப்பீங்க. இன்னும் சில குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா தவறான புரிதல், சுய ஒழுக்கம் இல்லாத காரணத்தால குடும்பத்தை பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இன்னும் சிலர் இவ்வளவு விஷயத்தை எல்லாம் வெளியே சொன்னா குடும்பத்துக்கு அவமானம் வந்துடும் அப்படிங்கிறதால வெளியே சொல்ல முடியாம எல்லாத்தையும் மனசுக்குள்ள சகிச்சுக்கிட்டு
கண்ணீரோட வாழ்ந்துட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். உங்களுக்கு வந்த இந்த வழிகள் எல்லாம் வெளியே இருந்து யார்கிட்டையும் வரல, உங்களுக்கு தெரியாமலும் வரல. உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன், மனைவி, குழந்தைகள், உடன்பிறப்புகள், இது மாதிரி யார்கிட்ட எல்லாம் நீங்க அன்பை கொடுத்தீங்களோ அவங்கனாலேயே உங்களுக்கு இத்தனை பிரச்சனைகளும் வந்துருச்சு. சில சூழ்நிலைகள் எல்லாம் அவங்களோட உங்களுக்கு பொருந்தி போக முடியல. அதனால தான் பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு. எங்கிருந்து தான் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருதுன்னு தெரியாது. என்ன பேசுறோம், என்ன செய்யறோம் அப்படின்னு தெரியாம சில நேரங்களில் பேசக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் பேசிடுறீங்க. இன்னும் சில உறவுகளை எல்லாம் பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள ஒரு வெறுப்பு வந்துடும். நீங்களாவே அவங்க கிட்ட வெறுப்பை காட்டக்கூடாது, சாதாரணமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட உங்களால போலியா நடிக்க தெரியாம, இயல்பாவும் இருக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. அந்த மாதிரியான மனுஷங்களை கூட வச்சுட்டு என்னைக்கும் உங்க வாழ்க்கையில நிம்மதியாகவும் இருக்க முடியாது, முன்னேறவும் முடியாதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் காதல்ல நீங்க உண்மையா இருந்தீங்க, நேர்மையா இருந்தீங்க, அவங்களுக்காகவே உங்க வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைச்சிருந்திருப்பீங்க. எத்தனையோ முறை உங்களுக்குள்ள பிரிவுகள் வந்தும் ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருந்திருப்பீங்க. இன்னும் சில காலகட்டங்களை நீங்க கடந்து வந்தீங்கன்னா உங்களுடைய காதல் உங்களுக்கு ஜெயிக்கும். அதுக்காக அவசரப்பட்டு நீங்க எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்காம காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கான நல்ல பதில் கிடைக்குங்க. குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் எல்லாம் வந்ததால அதை சமாளிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே வேகமா போயிட்டு இருக்கிற மாதிரி உங்க மனசுக்குள்ள தோணும். அதனாலேயே உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க கவனிக்காம விட்டுட்டீங்க. ஒவ்வொரு நாளை தொடங்கும் போதும் இன்னைக்கு நமக்கு நல்ல காலம் வரும், இன்னைக்கு முடிஞ்சிடும், இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை மாறும் அப்படின்னு தான் ஒவ்வொரு நாளையும் தொடங்கிட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த 11 மாசமா உங்களுக்கு நீங்க நினைச்சதுல பாதி அளவு கூட முழுசா நிறைவேறல. உங்க வாழ்க்கையே கனவு மாதிரி தான் போயிட்டு இருக்கு. வாழ்க்கையில ஒவ்வொரு தடவை தோல்வி அடையும் போதும், தடுமாறி கீழே விழும்போதும் உங்களுடைய மன கஷ்டத்தை வெளியில யார்ட்டையாவது சொல்லி அழுவணும் போல தோணும். ஆனாலும் பலவீனத்தை வெளியில சொல்லக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக உங்க மனசுக்குள்ளேயே நீங்க புழுங்கிட்டு இருந்தீங்க. நீங்களாகவே தனிச்சு எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அது உங்களுக்கு சின்ன பிரச்சனைகளை கொண்டு வரும். அப்படிங்கிறதுனால கலந்து ஆலோசிக்கிறது நல்லது. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் தன்னுடைய வாழ்க்கை துணை முழுசா புரிஞ்சுக்காம உடல் அளவிலையும் மனதளவிலையும் ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்து நிம்மதி இல்லாம ஒரு வாழ்க்கையை ஏனோ தானோ அப்படின்னு வாழ்ந்துட்டு வர மாதிரி இருந்திருக்கும். மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை முறை மாறும். மனதில் இருந்த மன அழுத்தங்கள் எல்லாமே குறையும். குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும். குடும்ப உறவுகள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. வேண்டுமென்றே உங்களுக்கு தொல்லைகளை கொடுத்து வந்த குடும்ப உறவுகள் தன்னுடைய செயலுக்கு வருத்தம் தெரிவித்து உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்பாங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையின் சில உறவுகளை விட்டு நீங்க பிரிஞ்சிருப்பீங்க. இதற்கு பிறகு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில யாரும் குறுக்கீடு செய்ய மாட்டாங்க. சில உறவுகளை கையாளும் போது உங்களுக்கு மன உறுதி அதிகமா வேணும். எல்லா இடத்திலையும் எல்லாரையும் அனுசரித்து போகணும் அப்படிங்கிற குணம் உங்களுக்கு இயல்பாகவே இருந்தாலும் சில இடங்கள்ல அவங்க செய்யக்கூடிய தவறுகளை கண்டிக்கிறதுக்கும் அவங்களாகவே அதை திருத்திக்கிறதுக்கும் நீங்க ஒரு காரணமா இனி இருக்க போறீங்க. உங்களுடைய மன வலிமையை அதிகரிக்க வெள்ளிக்கிழமைகள்ல துர்க்கை அம்மனுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபடலாம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல சிறந்து விளங்குவாங்க. தானாகவே கத்துக்கிறக்கூடிய ஆர்வம் அதிகரிக்கும். அரசு வேலைகளுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடத்துல நிச்சயமாக அரசு வேலை கிடைக்கும். புதிய வாகனங்கள், வீடு மற்றும் சொத்துக்களை எல்லாமே வாங்குவீங்க. வயோதிகத்துல தன்னுடைய குழந்தைகளோட சண்டை போட்டுக்கிட்டு மன கஷ்டத்திலையும் பிரச்சனைகளையும் உண்டாக்கிட்டு இருந்தவங்க தன்னுடைய தவறுகளை உணர்ந்து குடும்பத்தோடு ஒன்னா சேருவாங்க. அவர்களுடைய இறுதி காலம் நிம்மதியாக இருக்கும். பேர குழந்தைகள் மூலமாக சந்தோஷம் கிடைக்கும். நீண்ட காலம் பிரிஞ்சிருந்த குடும்ப உறவுகள் எல்லாமே சேருவாங்க. தவறான நண்பர்களின் சேர்க்கை மற்றும் பழக்க வழக்கங்கள்ல உங்களுக்கு மாற்றம் ஏற்படும். விளையாட்டுக்கு கூட தப்பான விஷயங்களை நீங்க செய்ய விரும்ப மாட்டீங்க. மது மற்றும் போதை பழக்கங்கள்ல இருந்தா கூட அந்த பழக்கத்திலிருந்து மீண்டு வருவீங்க. ஆரோக்கியத்தில் இருந்த நீண்ட கால பிரச்சனைகள் தீர்வதற்கு சரியான சிகிச்சை முறைகளையும் மருந்துகளையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சில மாதங்கள்லயே உங்களுடைய உடல்நிலை சீராகும். கணவன் மனைவி நீண்ட காலம் பிரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா வாழ்க்கையினுடைய தத்துவத்தை புரிஞ்சிருப்பீங்க. பிரிவினுடைய வலியை உணர்ந்திருப்பீங்க. உங்களோட மனசு ஓரளவுக்கு பக்குவப்பட்டிருக்கும். உங்க வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் சரியாக இருந்துச்சுன்னா சேர்ந்து வாழ்வதற்கான அத்தனை முயற்சிகளையும் நீங்க எடுக்கலாம். அதுவெல்லாம் உங்களுக்கு நல்ல முடிவுகளை கொடுக்கும். குடும்ப உறவுகள் மற்றும் நண்பர்களுடைய முயற்சியால உங்களுக்கு புதிய வாழ்க்கை கிடைக்கும். நமக்கு இருக்கிற இந்த வாழ்க்கையை நம்ம சிறப்பா வாழணும் அப்படின்னா நம்ம விட்டு கொடுத்தாதான் நமக்கு மற்றவங்க விட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறத நீங்க எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். தேவையான இடங்கள்ல அன்பு காட்டுங்க.
அவசியமான இடங்கள்ல கண்டிப்பாகவும் நீங்க நடந்துக்கணும். இதுவெல்லாம் மற்றவங்களுடைய வாழ்க்கையில நடக்கும், எனக்கு நடக்குமா, இதுவரைக்கும் நான் கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சு வந்திருக்கிறேன், எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு என்னைக்கும் இந்த வாழ்க்கையை வெறுக்காதீங்க, சந்தேகமும் படாதீங்க. இந்த வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் முயற்சி செய்யறவங்க தோத்தாலும் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எந்தவித முயற்சியும் செய்யாதவங்க தான் தன்னுடைய ஜாதகம் சரியில்லை, தன்னுடைய தலைவிதி இப்படிதான், தனக்கு நல்லதே நடக்காது, மற்றவங்களுக்கு மட்டும்தான் இது நடக்கும், நான் ராசி இல்லாதவன் அப்படின்னு தனக்கு தானே ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி வயசையும் காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கிட்டு இருக்கீங்க. எல்லா இடத்துலையும் எல்லாரையும் மாற்றணும் அப்படிங்கிற மனநிலை இல்லாம எது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையோ அதை நீங்க மாத்திக்கணும் அப்படிங்கிறத நீங்க கவனத்துல வச்சுக்கணும். உங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கை நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல தான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க வங்கிகள் மற்றும் தபால் நிலையங்கள், பங்கு சந்தைகள்ல முதலீடு செய்யறது மிகப்பெரிய பலனை பிற்காலத்துல கொடுக்க போகுது. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ காரணங்களை எல்லாம் சொல்லி அவர்களுடைய திருமணங்கள் தடைபட்டு நின்றிருக்கலாம். புத்தாண்டுக்கு பிறகு உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வரன் கிடைக்கும். நல்ல புரிதலோடு இனிமையான திருமண வாழ்க்கை அமையும். பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். துரோகிகள் உங்களை விட்டு விலகி போவாங்க. உங்க மேல இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாமே தீரும். கண்ணுக்கு தெரியாத எதிரிகளையும் நீங்க ஜெயிச்சு முன்னேறி வருவீங்க. அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் எல்லாத்தையும் வாங்குவீங்க. சகோதரர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கும். குடும்ப ஒற்றுமை பலப்படும். உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே பலிக்கும். இந்த 2026ஆம் ஆண்டுல நீங்களும் சரி, உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் சரி, புதுவிதமான வாழ்க்கைய சந்தோஷமா வாழ போறீங்க. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.